வணக்கம். பாவக்காய் பக்கோடா செய்ய போறேன். நல்லா முருகலா இருக்கும். எப்படி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, பாவக்காவ நல்லா கழுவிட்டு, நல்லா மெலிசா அரிஞ்சிக்கணும். அதாவது ரொம்ப தடிமனா இல்லாம, கட் பண்ணும்போது இந்த பாருங்க நல்லா மெலிசா. இந்த மாதிரி. அப்பதான் வந்து நல்லா முருகலா வரும் நம்மளுக்கு. சாப்பிடுறப்ப நல்லா டேஸ்டாவும் இருக்கும், முருகலாவும் இருக்கும். கொஞ்சம் தடிசா இருந்ததுன்னா நமக்கு கடிக்கும்போது கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். அதனால வந்து மெல்லிசா இருக்கும் அரியணும். இங்க பாருங்க. நல்லா இந்த மாதிரி பொறுமையா மெலிசா கட் பண்ணிக்கணும். இதுல உள்ள விதைய வந்து ரொம்ப பிஞ்சா இருந்ததுன்னா நம்ம எடுக்க வேண்டியதில்ல. அதே சமயத்துல கொஞ்சம் இதுவா இருந்தா ரொம்ப முத்தலா இருந்தா எடுத்துருங்க. இது நல்லா பிஞ்சா இருக்கு. நான் எடுக்கல அத. பாவக்காய் வந்து எப்பவுமே அந்த சத்து வந்து நமக்கு ஆம், நல்லா கிடைக்கணும். அதனால வந்து அத தண்ணி வடிகட்டி சாப்பிடுறது, அது தண்ணி இருத்துட்டு பண்றது அதெல்லாம் செய்யக்கூடாது. இதே மாதிரி நம்ம அந்த தண்ணி சத்து போகாம நம்மளுக்கு வந்து சாப்பிட்டாதான் உடம்புக்கு அந்த பவர் கிடைக்கும். பாவக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை. சுகர் பேஷண்ட்லாம் பாவக்காய்க்கு தே தேடுவாங்க. பாவக்காய் தேடிட்டே இருப்பாங்க. அதனால இந்த பாருங்க, இது கொஞ்சம் முத்தல் விதையா இருக்கு. இந்த விதையை எடுத்துடுறேன். ரொம்ப பிஞ்சா இருந்ததுன்னா எடுக்க வேண்டியதில்லை. நல்லா மெலிசா போடணும். கொஞ்சம் முத்தல் விதைனால கட் பண்ணும்போது பாருங்க, அதுவே தெரியுது ரொம்ப அழுத்தமா இருக்கு. இதை நல்லா ஆம், நல்லா ஆற வச்சு நீங்க முருகலா பொரிச்சிட்டு ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ சைடிஷா தொட்டுக்கலாம். நல்லா ஆற வச்சு எடுத்து வைக்கணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த குழகுழப்பாயிடும் ஒரு மாதிரி. அதனால நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து வைக்கணும். பாருங்க, இதுல கொஞ்சம் விதை முத்தலா இருக்கு. அதாவது விதை முத்தல் மட்டும் போடலாம். ஒன்றும் இது இல்லை. அது என்ன வாயில கொஞ்சம் சேர்த்து அடி சாப்பிடும்போது தெரியும். அதனால அது இல்லாம தான் இருக்கணுன்றதுக்காக தான் எடுக்கிறது. சில பேர் ரொம்ப கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தண்ணி எல்லாம் வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சா நம்மளுக்கு பாவக்காவுடைய பவர் நம்மளுக்கு கிடைக்காது. சாப்பிட்டாதான் முழுமையா ரொம்ப நல்லது. நமக்கு வந்து பாவக்காய் வந்து சுகர் பேஷண்ட் தான் சாப்பிடணும்னு இல்லை. எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். அதே சமயத்துல நமக்கு முன்னாடியே சுகர் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு அதுல வந்து சுகர்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். அது குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க, கசக்குதுன்னு. அதனால இந்த மாதிரி பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படியாவது ஒரு 2 பீஸாவது சாப்பிட்டுருவாங்க. நல்லா மெலிசா அரிஞ்சிக்கணும். கொஞ்சமா அரிஞ்சு போட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ண லேட் ஆகும். இது எங்க தோட்டத்துல விளைஞ்சுன்னு சொன்னல அந்த பாவக்காய். நாங்க இது விளையிறத வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம். நாங்கள் வந்து இதை தொக்கு செஞ்சுருவோம். இல்லைன்னா வந்து அப்படியே சும்மா அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்துருவோம். ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்ருவோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க மாட்டோம். பறிச்சோம்னா குடும்பம் வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமையே அது சாப்பிட்ருவோம். கடையில் வாங்கிட்டு வந்தால் தான் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது. நல்லா முத்தல் விதையா இருக்கிறதுனால கட் பண்ணும்போதே நம்மளுக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது. அதனால நல்லா பிஞ்சாக இருக்கிறத பார்த்து அப்படியே எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது பாருங்க, இதை மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். இவ்வளோ கட் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இதில் எண்ணெய் காயிட்டோம். எண்ணெயை ஆன் பண்ணிக்கலாம். தீயாமல் சிம் ஃப்ளேமில் தான் வச்சு பொரிக்கணும். அதனால்
கொஞ்சம் சிம்மில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் இந்த பாவக்காய்க்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதுக்கப்புறம் அதே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து இங்கே பாருங்க 1.5 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, இது வந்து வெறும் சோம்பும் பட்டையை மட்டும் நுணுக்குறது. இதில் வந்து 65 மசாலாவுக்கு அதுக்கு நுணுக்கி வச்சது இப்போ போட்டது. இது வந்து வெறும் சோம்பும் பட்டையை மட்டும் நுணுக்கியிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. உப்பு மட்டும் எப்பவுமே லிமிட்டாக போடுங்க, ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அது இந்த மாதிரி பொரிக்கிற ஐட்டத்துலலாம் அப்புறமா சாப்பிட்டு வாயில் வைக்க முடியாது. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். இது நல்லா உப்போட தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணியாக சேர்க்கக்கூடாது. ஆனால் இப்போ நான் உடனே போடுறேன், நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷமாவது கொஞ்சம் ஊற வச்சு அப்புறம் போடுங்க. இதில் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஊற வச்சுட்டு இந்த மசாலாலாம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன். அப்புறம் வந்து ரொம்ப இது இல்லாமல் ரொம்ப குழ குழன்னு தண்ணியாக்காமல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து எண்ணெய் சேர்த்துறேன். குட்டி ஸ்பூனாக இருக்கிறதுனால 3 ஸ்பூன் ஊற்றிட்டேன், 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பூனில். இங்கே பாருங்கள், இது நல்லா இப்படி இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு இப்படி பண்ணி வச்சிடணும். ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து வச்சுப்பேன். இதை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கும்பலாக போடக்கூடாது, தனித்தனியாக போடணும். எல்லாமே ஒரே இதில் போட்டுருங்க. இப்படி தள்ளி தள்ளி தனித்தனியாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும் எல்லாம். அப்படி எடுக்கும்போது இந்த மசாலா ஒட்டினாப்புல அப்படியே எடுக்கணும். தனியாக விட்டுட்டு அந்த பாவக்காய் மட்டும் எடுக்காதீங்க. இப்படி எடுத்து தனியாக அந்த மசாலா ஒட்டினாப்புல அப்படியே சேர்த்தாப்புல போடுங்க. நமக்கு தனியாக தொக்கு செஞ்சு சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஒரு சிறு கசப்பு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் பக்கோடா செஞ்சு இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப தெரியாது, அந்த கசப்புன்றது தெரியாமல் நல்லா சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே நான் போட்டுட்டேன். இப்படி எடுக்கும் போதே நீங்கள் ஒன்றோட ஒன்று மாவு இப்படி அதில் ஒட்டினாப்புல சேர்ந்தாப்புல போட்டுருங்க. பாருங்க, எல்லா மாவுமே அதில் போயிடுச்சு. நல்லா சாம்பார் சாதத்துக்கு நல்லா இருக்கும் பாவக்காய் பக்கோடா. சாம்பார் சாதத்துக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க விருப்பம், நீங்கள் தயிர் சாதம், அது ரச சாதம், தக்காளி சாதம், இதுக்கெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம். மெயினாக சாம்பார் வச்சோம்னா பாவக்காய் வறுவல், பாவக்காய் தொக்கு, இந்த மாதிரி
பாவக்காய் சும்மா அப்படியே எண்ணெயில பொரிச்சு அது சாப்பிடுறது. இது வந்து பக்கோடா. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, மெதுவா எடுக்கணும். அதே மாதிரி நல்லா கருக விடாம பொரிக்கணும். சொல்லி போட்டுறேன். எல்லாம் மெலிசா கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் நல்லா மெலிசா கட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் வந்து சாப்பிட்றப்பே நம்மளுக்கு வெந்துறத விட சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லா உள்ள போயிடும். ரொம்ப தடிசா இருந்தால் ஒரு கஷ்டமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பாருங்க, நான் வந்து பறிச்சுட்ட உடனே செய்கிறேன் பாருங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு பறிச்ச உடனே வீட்டில் கிடைச்ச பொருள் இது. அதனால உடனே செஞ்சிடணும். டைம் கிடைக்கும் போது பறிச்சு வந்த பொருளை வாட்டாம, ஏதோ நிறைய இருந்ததுன்னா பரவாயில்ல, அது கொஞ்சம் வச்சுக்கலாம். அது டக்குன்னு எடுத்து போட்டு இருக்கிறத செஞ்சீங்கன்னா ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்க தோட்டத்துல நாங்க வந்து எங்க கார்டன்ல வந்து நாங்க போட்டிருப்போம். 2 வெண்டைக்காய் செடி இதெல்லாம் போட்டிருப்போம். அதுல வர ஒரு வெண்டைக்காய் கூட நான் விட மாட்டேன். எடுத்துட்டு வந்து சாம்பார்லயோ, காரக்குழம்பு புளிக்குழம்புலயோ எதுலயோ நம்ம கட் பண்ணி போடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வீட்டுலன்னு சொல்லும்போது அதை செய்யறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா இப்ப ரொம்ப பூச்சி வந்துடுது. அதனால வெண்டைக்காய் சரியா வர மாட்டேங்குது. இல்லைன்னா நல்லா சும்மா அப்படியே தொட்டிலே போட்டு அப்படியே விதைய வர வச்சாலே அதுலயும் நல்லா காய்க்கும். என்னன்னு தெரியல, இப்ப ரொம்ப சீசன் வெட்டுக்கிளி மாதிரி ஒரு பூச்சி வந்து வந்து நிறைய இப்ப நான் வெண்டைக்காய் செடி போட்டிருந்தேன். அதுல அப்படிதான் எல்லாத்தையுமே கட் பண்ணி அப்படியே போட்டுருச்சு. பாருங்க, நல்லா வெந்து வருது. கொஞ்சம் பொறுமையா எடுக்கணும். எங்க கேட்டீங்கன்னா ரொம்ப அடி எடுத்தாலும் நெச நெசன்னு இருக்கும், முருகலா இருக்காது. அதனால நல்லா முருகல் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். அருமையான பாவக்காய் வாசனை. நல்லா சாம்பார் சாதத்துக்கு, எனக்கு வீட்டில் இன்னைக்கு சாம்பார் தான், அதனால இது சைட் டிஷ்ஷாக வச்சுப்போம். இந்த பாவக்காவே வந்து நீங்க வேற மாதிரி செய்யணும்னா நாளைக்கு, இப்போ இன்னைக்கு நிறைய செஞ்சுட்டீங்க செய்ய போறோம் அப்படின்னு சொன்னோம்னா நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க வந்து தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா பூண்டோட சேர்த்து வதக்கிட்டு, நான் அப்படியே நான் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள், இந்த கரம் மசாலா வேணாம், உப்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா அப்படியே பிரட்டி எடுத்துட்டு கடைசியா நீங்க ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற்றி இறக்கிட்டீங்கன்னா நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். அப்படி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா, இல்லைன்னா சூடா சாப்பிடுங்க, அது நல்லது. அப்படி சொல்றேன். அது செய்யறதா இருந்தா நீங்க அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். தயிர் சாதம், இந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்குலாம் நான் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காதீங்க, வெளியே வச்சு சாப்பிடுங்க. வெளியே வச்சா கெட்டு போகாது. நம்ம புளி ஊத்தி பண்றதுனால அதனால வந்து கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம சாப்பிடுங்க, அதான் நல்லது. கூடுமான வரைக்கும் எதையுமே ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம இந்த சமைச்சதை சாப்பிடுங்க. நாங்களே பெரும்பாலும் அப்படி வைக்க முடியாம சில சமயம் ஆகி போனா தான் நாங்கள் உள்ள வைப்போம். இல்லைன்னா எவ்வளோ இதாக இருந்தாலும் வெளியே சூடு பண்ணி வச்சிருவேன் நான். நல்ல முருகலா வந்துச்சுங்களா? இதை வந்து சீக்கிரமா கடை கடன்னு கட் பண்ண உடனே மசாலா பொருள்லாம் போட்டு 10 நிமிஷம் கூட அதில் பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் அந்த கிறிஸ்பியாக இருக்கும்போது டக்குன்னு எடுத்து சாப்பிட்றணும். சாம்பார் சாதம் போட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சுக்கலாம். ஆறின உடனே மூடி வைங்க. நீங்கள் வந்து அப்படியே டக்குன்னு எடுத்த உடனே அப்படி போட்டு டிஃபன் பாக்ஸ் மூட்டிங்கன்னா
ஒரு நெச அப்படியே வதவதுன்னு ஒரு மாதிரி ஆயிடும், சாப்பிட நல்லா இருக்காது. நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிங்கன்னா நீங்க பாட்டுக்கு 4 நாள் ஆனாலும் அது பாட்டுக்கு நல்லா முறுகலாவே இருக்கும். இப்போ இதை எடுத்துடுறேன் பாருங்க, ஆஃப் பண்ணிடுறேன். கலர் பாருங்க, கிரீன் கலர் கூட மாறல, நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. எடுக்கும் போதே பாருங்க எப்படி இருக்கு. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சிடணும். இதை நம்ம செய்ய செய்ய நல்லா கரெக்டாக வந்துடும். இது மேலே பாவக்காய் பக்கோடா வந்து அவ்வளோ யாரும் செய்ய மாட்டாங்க, கடையிலேயே வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் நம்ம வீட்டில் செஞ்சு, நம்ம வீட்டில் வந்து இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படி கரம் மசாலா போடலைனாலும் பரவாயில்ல, மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் அதை போட்டுட்டு நீங்கள் அதை பிரட்டி அதை எடுத்தாலே நல்ல முருகலாக வந்துடும், நல்லாவும் இருக்கும். நான் அந்த வாசனைக்காகவும் அந்த ஒரு நல்ல டேஸ்ட்டை சாப்பிடுவாங்கன்றதுக்காக தான் அது கொஞ்சம் போடுறது. அது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சாதாரண பொரிக்கலாம். நல்லா முருகலாக வந்துருச்சு பாருங்க. ஆனால் எண்ணெயில் வந்து விடக்கூடாது, டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துடணும். விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை போய் பார்த்தோம்னா எண்ணெயில் ஊறி போயிடும். அதனால வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயிலேருந்து எடுத்துடணும். பாவக்காய் பக்கோடா நல்லா சாம்பார் சாதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.